கொரோனா வைரஸை போலவே புதியதொரு வைரஸை சீனா கண்டுபிடித்துள்ளது. இந்த புதிய வகை வைரஸால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? கொரோனா வைரஸை போலவே இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 2019 கொரோனா வைரஸ், பின்னர் HMPV, இதற்கு அடுத்தபடியாக இப்போது HKU5CoV2 என்ற புது வைரஸை சீனா கண்டுபிடித்துள்ளது. ஊகான் ஆய்வகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் இதனை கண்டறிந்துள்ளனர். வவ்வால்களிடமிருந்து பரவக்கூடிய இந்த வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடியது என கண்டறியப்பட்டுள்ளது. HKU5 என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஜப்பானை சேர்ந்த பிபிஸ்ட்ரல் வகை வவ்வால்களில் காணப்படுகிறது. இந்த வைரசும் கொரோனா பெருந்தொற்றை போலவே மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டது. இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் ACE2, அதாவது இதற்கு முன்பாக கண்டறியப்பட்ட SARS-CoV-2 வைரஸ் போன்ற பாதிப்பையே இது ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை HKU5CoV2 வைரஸ் பாதிப்பு யாருக்கும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. எனவே இதன் அறிகுறிகளும் உறுதியாக தெரியவில்லை. எனினும் மெர்ஸ் மற்றும் கொரோனா பெருந்தொற்று போலவே இந்த வைரசும் சுவாச மண்டலத்தை தாக்கக்கூடியது என்பதால் அதே மாதிரியான சுவாச உறுப்புகளே பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது இதன் அறிகுறிகளாக காய்ச்சல், இருமல், மூச்சு விடுவதில் சிரமம், தொண்டைப்புண், பலவீனம், உடல்வலி ஆகியவை இருக்கக்கூடும். இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளாகியுள்ள வவ்வால்களிடமிருந்து மனிதனுக்கு நேரடியாக பரவக்கூடியது. சளி, சிறுநீர், மலம் உள்ளிட்ட உடல் திரவங்களிலிருந்து இந்த வைரஸ் பரவுமாம். இதுபோக இந்த வைரஸ் மனிதனுக்கு பரவும் முன்பாக பிற பாலூட்டி வகை உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மனிதனுக்கு பரவ வாய்ப்புள்ளதாம். அதாவது கொரோனா வைரஸ் எவ்வளவு வேகமாக பரவியதோ அதே மாதிரி பரவக்கூடியது. சீனாவிலிருந்து பரவிய கொரோனா வைரஸ் பெருந்தொற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நாடுகளை ஆட்டி படைத்துவிட்டு சென்றது. இந்த நிலையில் மறுபடியும் சீனாவில் புதிய வைரஸ் வெளிப்பட்டிருப்பதாக வெளியாகும் தகவல் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.